சோம்பல் உங்கள் நோக்கத்தை கொல்லும். பொறுமை உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது. பயம் உங்கள் கனவுகளை கொல்லும். கோபம் உங்கள் ஞானத்தை கொல்லும். அவமானம் உங்கள் நம்பிக்கையை கொல்லும். கஷ்டமும் இன்பமும் சமமாக அனுபவிக்கும் போதுதான் வாழ்வில் இனிமை தெரியும். மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தும் போதுதான் நம் மதிப்பு நமக்கு தெரியும். சிக்கனம் இல்லாத வாழ்க்கை, அனுசரிப்பு இல்லாத சம்சாரம், கட்டுப்பாடு இல்லாத வாய், காற்றில் ஏற்றப்பட்ட விளக்கு என்றும் நிலைக்காது. உயராதே, விழாதே, எல்லைக்குள் இரு, மகிழ்ச்சியாக இரு. நான் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை, என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியாது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளியேற வேண்டும். ஆனால் பத்திரங்கள் பொறுப்புகளுடன் வருகின்றன. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மனசுக்குள் பிடிக்காது. அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யாவிட்டால் வாழ்க்கை போகாது. நாம் என்ன நினைக்கிறோம் என்று புரியாமல் பாதி வாழ்க்கை போய்விடுகிறது. நம்மை நேசிப்பவர்களிடம் நம் தவறுகளை ஒப்புக்கொள்ளலாம், மன்னிக்க வேண்டாம், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்புவது. கடந்த காலம் ஒரு கசப்பான அனுபவமாக இருந்தால் அதை மீண்டும் சுவைக்க முயற்சிக்காதீர்கள். கடனில் இருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள். அது இரவுகளை இருளாகவும் பகல்களை இருளாகவும் ஆக்குகிறது. எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் அதிக சிரமங்கள் உள்ளன. அந்நியர்களை பார்த்து நாய் குரைக்கிறது. உங்களை பற்றி குறைப்பவர்கள் கூட நீங்கள் என்னவென்று தெரியாததால் குறைக்கிறார்கள். கரன்சி நோட்டுகளில் காசு ஓடிக்கொண்டிருக்கும் காலம் இது. பணமில்லை என்றால் மனிதனிடம் அன்பும் இல்லை, மதிப்பும் இல்லை. மீண்டும் மீண்டும் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது பொறாமையையும் பெருமையும் தூண்டுகிறது. உங்களை சரி என்று நினைப்பது தவறல்ல, ஆனால் உங்கள் சுயநலத்துக்காக மற்றவர்களை தவறாக நினைக்காதீர்கள். சில இன்பங்களுக்காக பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை. சிறிது நேரம் ஒதுக்குங்கள். மரம் வளர்ந்தால் இழந்தவை அனைத்தும் உன்னை தேடி வரும். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள், ஏனென்றால் உங்களை விட வேறு யாராலும் உங்கள் பாத்திரத்தை சிறப்பாக செய்ய முடியாது. பலமாக அடிபட்டவன் அடிகளுக்கு மட்டுமல்ல, கடவுள்களுக்கும் பயப்படுவதில்லை. எல்லாருடைய அன்பும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சிலரது காதல் போதும், அதை பார்க்கும்போது சிலரது காதல் பல பிறவிகளுக்கு நிலைத்து நிற்கும். சமுதாயத்தை பற்றி நினைக்காதே. நீ விழுந்தால் உன்னை யாரும் தூக்க வர மாட்டார்கள், ஆனால் நீங்கள் விழுந்தால் உங்களை பார்க்க 10 பேர் வருவார்கள். வாழ்க்கையில் வருவதும் போவதும் பணம் மட்டுமே. எப்பொழுதும் பணத்துக்காக நம் சகோதர சகோதரிகளை அந்நியப்படுத்தாதீர்கள். இலக்கே இல்லாத வாழ்க்கை கைகள் இல்லாத கடிகாரம் போல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். உதிர்ந்து விழுந்த மரம் தன் விரல்களால் நிமிர்ந்து வளர வேண்டும் என்றால் உங்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறதா? உள்ளடக்கிய மனம் இருந்தால் அனைவரும் உங்களுடன் இருப்பார்கள். எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லை, ஏன் இது தேவையில்லை என்ற ஈகோ உங்களிடம் இருந்தால் எல்லாரும் போய்விடுவார்கள். உனக்கு புரியும் எண்ணம் இல்லாத போது என் வழியை உன்னிடம் சொல்லி பயனில்லை. நாம் விரும்பும் நபர்களால் நமக்கு மதிப்பு குறையும் போது மௌனமாக நடப்பது சிறந்த செயல். சிந்தனையற்ற பதில், சம்பாதிக்காத செலவு, புரிதல் இல்லாத விமர்சனம், முயற்சியில்லாத தோல்வி வாழ்க்கையில் மதிப்புமிக்க ஒன்றை இழக்க நேரிடுகிறது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே, அது உன் மகிழ்ச்சியை பறிக்கும். எந்த ஒரு உறவும் கோபத்தால் தூரத்தில் இருந்தால், கோபம் குறைந்து வலியால் தொலைவில் இருந்தால் அதே உறவு அது மீண்டும் ஒருபோதும் நெருக்கமாக இருக்காது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் வலியை தாங்க தைரியம் இல்லாததால் அது மீண்டும் ஒருபோதும் நெருக்கமாக இருக்காது. விளையாட பல விளையாட்டுகள் உள்ளன, ஆனால் சிலர் மற்றவர்களின் மனதில் விளையாட விரும்புகிறார்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் தனியாக நடப்பது கடினமாக இருக்கும், ஆனால் அந்த தனிமை பணத்தின் மதிப்பை, கல்வியின் மதிப்பை, மக்களின் மதிப்பை, கஷ்டத்தின் மதிப்பை, வாழ்க்கையின் மதிப்பை கற்றுத்தருகிறது. தேடினால் பூமியில் தங்கம் கிடைக்கும், ஆனால் சில உயிர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. சிலருடைய உண்மைத்தன்மையை தெரிந்தாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி உங்களை குறை சொல்வதால் அவர்களை தடுக்காதீர்கள். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். எல்லாம் இணையத்தில் கிடைக்காது. பலர் இருக்கும் வரை
பலசாலிகள் வெற்றி பெறுவார்கள். புத்திசாலி எப்பொழுதும் வெற்றி பெறுவார். நீங்கள் ஆசைப்பட்டால் வெற்றி உங்கள் அடிமையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை விரும்பாத காலங்களை உங்களை விரும்பாதவர்களுக்காக திரும்பி பார்க்காதீர்கள். நம்மிடம் தினமும் பேசுபவர்கள் ஒரு நாள் கூட நம்மிடம் பேசாவிட்டாலும் தாங்குவது மிகவும் கடினம். நினைவுக்கு வந்த அவமானங்கள், பட்ட துன்பங்கள், முன்பு பேசிய ஒழுக்கங்கள், இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்து ஆர்வத்துடன் திருப்பி அனுப்புவார்கள். வரும்போது மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் பிறகு கொடுக்க நினைத்தாலும் அவர்களால் எடுக்க முடியாது. எல்லோருக்கும் சுயமரியாதை இருப்பதால் எந்த பயனும் இருக்காது. இருள் சூழ்ந்தால் ஒரு சிறிய விளக்கு எவ்வளவு பிரகாசிக்கிறது. கஷ்ட காலங்களில் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் தைரியத்தை அளிக்கிறது. உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களுக்கு எப்பொழுதும் நேரம் ஒதுக்குங்கள். தனிப்பட்ட வளர்ச்சிக்கான கோட்பாடுகள். 1. ஏதாவது தவறாக உணர்ந்தால் அதை செய்யாதீர்கள். 2. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லுங்கள். 3. உங்களை பற்றி இழிவாக பேசாதீர்கள். 4. உங்கள் கனவை அடையும் வரை கைவிடாதீர்கள். 5. இல்லை இல்லை என்று சொல்ல தயங்காதீர்கள். 6. ஆம் என்று சொல்ல பயப்பட வேண்டாம். 7. உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருங்கள். 8. உங்கள் கையில் இல்லாததை பற்றி அதிகம் யோசிக்காதீர்கள். 9. அவநம்பிக்கையாளர்களை தவிர்க்கவும். வாழ வேண்டுமானால் செயல்பட வேண்டும், இல்லையேல் வார்த்தைகளால் ஏமாற்ற வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். நல்லது, நீதி, நேர்மை என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்தால் உயிரோடு இருக்கும்போதே அடக்கம். உண்மையான பந்தம் என்பது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுடன் இருப்பவர் அல்ல, ஆனால் நீங்கள் சோகமாக இருக்கும்போது உங்களுடன் இருப்பவர். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அதை நீங்களே உருவாக்க வேண்டும். பெண்களின் மனதில் உள்ள எண்ணங்களையும் வழிகளையும் புரிந்து கொள்வது பெண்களின் தலைமுறை அல்ல. நட்பாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், நம்பிக்கையாக இருந்தாலும் இழப்பது எளிது, ஆனால் பெறுவது மிகவும் கடினம். ஒரு பூ பூக்க வெயிலும் மழையும் தேவை என்பதால் நல்லது கெட்டது சமமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வருடங்கள் மாறினாலும் நம் வாழ்க்கை மாறாது. முதலில் நம் எண்ணங்களை மாற்ற வேண்டும். என் வாழ்க்கையில் பாதையை கடக்க எனக்கு தைரியம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் விழுந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். இன்று என்னுடையதாக இல்லாவிட்டாலும் நாளை என்னுடையது என்று நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை என்னை ஒருபோதும் தோற்கடிக்காது, ஏனென்றால் என் நம்பிக்கையே என் பலம். மனம் அமைதியாக இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம் என்பதில் தெளிவு இருக்கும். அன்பான உறவில் பொறுப்பு இல்லாவிட்டால் எவ்வளவு அன்பை காட்டினாலும் அங்கு எதுவும் கிடைக்காது. உங்கள் நடத்தை மற்றவர்களை பாதிக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பை நீங்கள் உணரத் தொடங்கும் போது உங்கள் ஆளுமைக்கு பொருந்தாத நபர்களால் சூழப்படுவது கடினம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தாவரங்கள் விரைவாக வளர அதிக தண்ணீர் கொடுத்தால் வாழ்க்கையில் சில பிணைப்புகள் அழுகி இறக்கத் தொடங்குகின்றன. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கைகோப்பார்கள், ஆனால் ஒரு சிலரே கஷ்டத்தில் கைகோப்பார்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களை காக்க சிங்கம் போல் இருப்பது பரவாயில்லை, ஆனால் பிறரின் உடன் பிறந்த சகோதரிகளிடம் மிருகத்தைப் போல நடந்து கொள்ளாதீர்கள். 10 ரூபாய்க்கு அறம் வாங்க முடியாது. பாவத்தை போக்க 100 ரூபாய் கொடுத்தாலும் அது போகாது. கர்ம பலன் எப்பொழுதும் ஒன்றுதான். முதல் முயற்சியிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காதீர்கள், ஏனென்றால் வெற்றி பெற்றவர்கள் கூட அந்த முதல் அடியை எடுக்க பயந்தவர்கள். நம்புவது எளிது, ஆனால் நம்மை நம்பியவர்கள் இழக்காத நம்பிக்கையை பாதுகாப்பது மிகவும் கடினம். மௌனம் மனதை தூய்மையாக்கும். தியானம் மனதை தூய்மைப்படுத்துகிறது. தொண்டு வருவாயை தூய்மைப்படுத்துகிறது. விரதம் ஆரோக்கியத்தை தூய்மைப்படுத்துகிறது. மன்னிப்பு உறவுகளை தூய்மைப்படுத்துகிறது. பணம் தட்டுகிறது, கொடுக்கிறது, உடைக்கிறது. காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது. நான் நம்பும் ஒவ்வொரு முறையும் என் மனம் புண்படுகிறது. ஒரு புத்தகம் எழுதப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை எதிர்பார்த்தபடி இல்லை. நீங்கள் விரும்பியபடி வாழுங்கள். உலக மக்களின் ரசனைகள் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நாம் வசதியாக இருப்பதற்கான எளிதான வழி மற்றவர்களுக்கு வசதியாக இருப்பதுதான்.
இந்த உலகில் பெரும்பாலானவர்கள் நடிகர்கள் மற்றும் நடிப்பின் மீது காதல் கொண்டவர்கள், பைத்தியம் பிடிக்காதவர்கள். மனதுக்குள் ஒரு வடிவம் நிலை பெற்றது. எத்தனை பேர் வந்தாலும் அவர்களால் கண்களை மகிழ்விக்க முடியும், ஆனால் இதயத்தை தொட முடியாது. மனிதன் நடமாடும் காலத்திற்கேற்ப மாறுகிறானா என்பது தெரியவில்லை. ஆனால் அவன் பெரும் காயங்களுக்கு ஏற்ப மனிதன் கண்டிப்பாக மாறுகிறான். பிரச்சனைகள் வந்தால் சவால்களை சந்திப்போம். தோல்வி கதவை தட்டினால் நிற்போம், போராடுவோம், வெல்வோம். நேரம் இருக்கும்போது பேசுவது அறிமுகம், நேரத்துடன் பேசுவது பிணைப்பு. இலக்கு சாத்தியமற்றது என்றால் முயற்சியும் அற்புதமானதாக இருக்க வேண்டும். உனக்காக இயங்கும் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நட்பு வேடிக்கையாக உருவாக்கப்பட்ட சில 1000 நட்புகளை விட அதிகம். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக இருங்கள். உலகம் முழுவதும் கேட்கிறது. கேட்டால் கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது, கேட்காமல் கொடுப்பதில் அன்பு இருக்கிறது. திரும்ப திரும்ப கேட்டு வாங்குவதில் சிரமம் இருக்கிறது. அது அன்பாக இருந்தாலும் சரி, விஷயமாக இருந்தாலும் சரி. இருப்பதை கொண்டு திருப்தியடைய கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். கடவுளின் அடியை தாங்குவது சாத்தியம், ஆனால் விசுவாசிகளின் அடியை தாங்குவது சாத்தியமில்லை.